மிகப்பெரிய முஹத்திஸாக போற்றப்பட்ட இமாம் முஹம்மது இப்னு வாஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் ஜிஸ்ருல் கஸ்ஸாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் பொதுவாகவே சனிக்கிழமைகளில் ஜியாரத்து செய்யக்கூடிய வழக்கம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அப்போது இமாம் முஹம்மது இப்னு வாஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே இமாம் ஜிஸ்ர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஜியாரத்து செய்வதற்காக வேண்டி செல்கிறோம், நாம் திங்கட்கிழமை ஜியாரத்து செய்வதற்காக செல்லலாமே என்பதாக கேட்டார்கள். அப்போது இமாம் முஹம்மது இப்னு வாஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், வேண்டாம், சனிக்கிழமையே நாம் செய்வோம். ஏனென்றால் யௌமுல் ஜும்ஆ வ யௌமன் கப்லஹா வ யௌமன் பஅதஹா, வெள்ளிக்கிழமை ஒரு நாள் முன்போ அல்லது ஒரு நாள் பின்போ நாம் ஜியாரத்து செய்தால் ஜியாரத்து செய்யப்படக்கூடிய கபரில் இருக்கக்கூடியவருக்கு அல்லாஹ் ரூஹை வழங்குகிறான், நாம் செய்யக்கூடிய ஜியாரத்தை அவர்கள் பார்க்கிறார்கள் என்பதாக இமாம் முஹம்மது இப்னு வாஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். இமாம் லஹாக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஒருவரை நீங்கள் ஜியாரத்து செய்வதற்காக வேண்டி செல்கிறீர்கள் என்றால் சனிக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் வரை நீங்கள் செய்யக்கூடிய ஜியாரத்தை கபரில் இருக்கக்கூடியவர் அறிகிறார் என்பதாக சொன்னார்கள். அப்போது மக்கள் கேட்டார்கள், ஏன் அந்த நாளில் செய்தால் மட்டும் அவர்கள் அறிகிறார்கள் என்பதாக கேட்கப்பட்ட போது இமாம் லஹாக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அது லிமகானதி யௌமில் ஜும்ஆ என்பதாக சொன்னார்கள். ஜும்ஆ நாளினுடைய சிறப்பினால் இது கிடைக்கிறது என்பதாக இமாம் லஹாக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த 3 நாள் நாம் ஜியாரத்து செய்கிறோம் என்றால் ஜியாரத்து செய்யப்படக்கூடியவருக்கு ஜியாரத்து செய்பவரை அவர் காண்கிறார், உணர்கிறார், அதன் மூலமாக ஆறுதல் அடைகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம்.